அண்ணனும் சத்யன் ப்ரோவும் இப்ப சேர்ந்து இருக்கிறாங்க. அண்ணன் பேரு என்ன ப்ரோ? சந்திரமோகன். உங்க பேரு? நீதிமோகன். சொல்லுங்க, உங்க தம்பி என்னெல்லாம் சேட்டை பண்ணுவாரு அதை சொல்லுங்க. சின்ன வயசுல சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட நான் செய்யாதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி அடி வாங்கிப்பாரு. அதான் அவர் வைக்கப்படுறாரு. சண்டை போட்டு யாரு 2 பேர்ல யாரு அதிகமா சண்டை போடுவீங்க? நீங்க தான் சொல்றாரு. வழியிலே அவர் சொல்லி பாரா. அவர் ஆஃப் ட்ரவுசர் போட்டு போறா, நான் ஜட்டி போட்டு போடா. சட்டி போட்டு ஓடுவாங்களா? அதனால போட்டு போடன்னு சொன்னா பரவாயில்ல. அப்போ சினிமால நான் பண்ண பாட்டேன். சினிமால வசூல் ராஜா ஆம்பளைக்கு பொண்ணுக்கு அவசரம், ஆம்பளைக்கு மும்பளைக்கு அவசரம். எம்ஜிஆர் அச்சம் என்பது அதே. என் தம்பி என் கூட இருக்கணும். அதான் அம்மா நான் தம்பி ஒன்னாகணும். அதான் நம்மை போல எண்ணம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். சத்யன் ப்ரோவுடைய அண்ணனும் சத்யன் ப்ரோவும் இப்ப சேர்ந்து இருக்கிறாங்க. அண்ணன் பேரு என்ன ப்ரோ? சந்திரமோகன். உங்க பேரு? நீதிமோகன். நீதிமோகன், சந்திரமோகன் 2 பேரும் பக்கத்துல இருக்கிறாங்க. வணக்கம். அண்ணே சொல்லுங்க, உங்க தம்பி என்னெல்லாம் சேட்டை பண்ணுவாரு அதை சொல்லுங்க. சின்ன வயசுல சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட நான் செய்யாதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி அடி வாங்கிப்பாரு. அது அண்ணனோட வேலையா? ரொம்ப மோசமானவங்களே முக்கியமானது அவரு. அப்படியா? ஆமா. என்ன பண்ணுவா? என்ன சேட்டை எல்லாம் பண்ணுவாரு? சண்டை போவாங்க. சண்டை போட்டு அவர் வைக்கப்படுறாரு. சண்டை போட்டு என்ன மாட்டி விட்டுல அப்பா கிட்ட அடி மிரட்டேன். நீங்க விரட்டுவீங்களா? இது என்ன உல்டாவா இருக்கு? அண்ணன் தானே. அப்படியா? யாரு 2 பேர்ல யாரு அதிகமா சண்டை போடுவீங்க? நீங்க தான் சொல்றாரு. வழியிலே அவர் சொல்லி பாரா. இதுதான் எங்க அண்ணன் சந்திரமோகன். எங்க மூத்தவர் அவர் தான் எங்க வீட்டுல. நானு அம்மா விட்டு பார்த்துனோம். அப்பாவுக்கும் போய் அப்பாவும் நானும் அம்மா சத்திய போக மாட்டேன். போடா வாடா அண்ணனை வந்து போடா வாடான்னு பேசுறது என்னது? எங்க அண்ணன் கேட்டானா அப்ப நீ இடம் நல்ல மாதிரி எல்லா தம்பிகளும் இப்படிதான் பண்றோம். சின்ன பையன் நான் ஃபேன் போகுது போட்டு தண்ணி போட்டுட்டு அவர் ஆஃப் ட்ரவுசர் போட்டு போறா, நான் ஜட்டி போட்டு போடா. சட்டி போட்டு ஓடுவாங்களா? அதனால போட்டு போடன்னு சொன்னா பரவாயில்ல. தம்பி பாடின பாட்டுல எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பாட்டு, அப்போ செம்மத்தின் பாட்டு, எல்லா பாட்டு பிடிக்கும். அப்போ சினிமால நான் பண்ண பாட்டு. சினிமால வசூல் ராஜா அது பாஸ் அது ஆம்பளைக்கு பொண்ணுக்கு அவசரம், ஆம்பளைக்கு மும்பளைக்கு அவசரம். அது இன்னும் பாட்டு மலையில சில் 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 மழை. எனக்கு பிடிச்சது யுவன் காம்போ. அது ஒண்ணு இன்னும் பாட்டு இவ்வளவு பெரிய விஷயம் எனக்கே தெரியாது. உப்பு யாரு மண்ணில் மணி சங்கமும் மழைத்துளி மண்ணில் சங்கம். அது பாடுறது பிடிக்கும்னு சொல்றாரு. அது நானும் பார்த்தேன். நீங்க பாடினது அது என்ற பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு. அச்சம் என்பது அது சாத்தனை என்ற பாட்டு. ஓகே நானாயிட்டால் அது இப்ப தம்பி கிட்ட ஒரு பாட்டு
கேளுங்க. என்ன பாட்டு? இப்ப டக்குன்னு ஒரு பாட்டு பாருங்கன்னா என்ன பாட்டு பாட சொல்லுவீங்க? ஏன் பிறந்தாய் மகனே இப்போ எனக்கு பாட்டு பெற்று தெரியாது. ஆ. என் பெற்று என் தம்பி ம். என் கூட இருக்கணும். அதுதான் அம்மா நான் என் தம்பி ஒன்றாக்கணும். அதுதான் மெயின். நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க தம்பி அம்மா எல்லாம் ஒன்னாதான் இருப்பீங்க. ரொம்ப நல்ல உங்க தம்பி வந்து நல்லா எல்லாரையும் பாத்துக்கிறாருல்ல. ஆமா. நம்மை போல எண்ணம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. எனக்கு வேலை இல்லை. ஆ. நான் வெளில போயிட்டு ஆ. நான் வியாபாரம் பார்ப்பேன். ம். துணி வியாபாரி. அதுதான் துணி வியாபாரி அவர் சைக்கிள் போயிட்டு சுற்றுவேன். துணி வாங்கிட்டு வந்து வித்துட்டு பாரு. ம். இந்த மாதிரி. நைட்டு ம். பப்பா வர எல்லாம் விற்பேன். இங்கே ப்ரமோஷன் ஆரம்பிச்சிடலாம். இங்கே எவ்வளோ ஒரு நைட்டி எவ்வளோ? நைட்டு ஒரு நைட்டி அவங்க ஏன் அவங்ககிட்ட சொல்ல தெரியுதா? பிஸ்னஸ் பண்றாரு. ப்ரொடியூசர் டைரக்டா வந்து தெரியாதா? சரி, உங்க தம்பி வந்து அடுத்தடுத்து நிறைய பாட்டு வந்து பாட போறாரு. நாங்க வந்து ரசிக்கிறத காத்திருக்கோம். ஓகேவா? நீங்களும் உங்க தம்பிக்கு எப்படி ஆர்ம சப்போர்ட் கொடுக்கணும் அதே மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும். சரிங்களா? பாட்டு பாட்டு பண்ணி சேர்க்கணும். பண்ணி சேர்க்கணும். சேர்த்து காட்டணும். அதான் ஒரு சொன்ன வாக்கணும். கதை இப்போ ஆமா, உங்க தம்பி ஜெயிக்கிறாரு. ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு, இன்னும் ஜெயிக்கணும். அவ்வளவுதான். அதுதான் தேங்க்யூ 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 தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. பசங்க 2 பெண் குழந்தைகளை வந்து 3 பெண் குழந்தைங்க. 3 பெண் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கரை சேர்க்கணும். இவங்களை நம்ம என்ன படாத பண்ண போறோம்? பாடுபட்டாங்க ரொம்ப. அப்பா சப்போர்ட் இல்லை. அப்பா அவரோட வாழ்க்கையை வாழ்ந்து ஜாலியாக ராஜமசித்து இருந்தார். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க உடல்நிலை முடியாத நேரத்தில் கூட கல்யாணத்துக்கு புரோக்கர் வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆமா. பொண்ணுங்களுக்கு அம்மா பசங்க கருமாரியம்மா யார் அம்மன் யாருக்கோ வந்து கல்யாண வேலை எனக்கு சுத்தி சுத்தி திருவேற்காடு. சுத்தாங்க. அந்த காசையும் தலைவர் வந்து காலை மேலே போட்டு எடுத்து போயிடுவார் எங்கள் அப்பா. ஸோ வேற level. என்கிட்ட தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் காசை கச்சேரிக்கு போயிட்டு வந்து. இவர் இந்த கிளப்புக்கு போகிற பழக்கம் அவருக்கு. அவரே மொத்தமாக வச்சுருந்தாரு. 2 கிளப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு. வச்சு நல்லா சம்பாரிச்சாரு. அப்புறம் எல்லாத்தையும் அதிலே தான் விட்டாங்க. அது போச்சு அவருக்கு. எல்லாமே என் ராசாவதான் படத்துல வந்து ராஜ்கிரண் தான் எங்க அப்பா. அவரே எந்த வழி, அதாவது கெட்ட வழியில சம்பாதிக்கிறது தங்காது இல்லையா, அது அப்படியே போச்சு. அது இவன் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு இவன் கடவுளுக்காக கடவுள் முன்னால கஷ்டப்பட்டு சத்தியத்துக்காக சம்பாரிச்சுட்டு வர்ற காசை என்கிட்ட கொடுப்பான் என் பிள்ளை. சந்தோஷமா வாங்கி பீரோல வைப்பேன். மாதிரி குடும்பாரு. கொடுக்கலைன்னா பிரச்சனை பெருசாயிரும். சரி கொடுத்துருவேன். நான் உங்ககிட்ட எங்கம்மா காசு வாடகை கொடுக்கணும்லம்மா, எங்கம்மா? அப்பா வாங்கிட்டு போயிட்டாராம்ப. வீட்டில் ஒரே கத்துன்னு கத்துவான். பிள்ளைகளும் சேர்ந்து கத்துவோம். நீங்கள் எதுக்கா நீ எதுக்குடா அம்மா கிட்ட கொடுக்குற? அம்மாட்ட தான் அவர் அடிச்சு பிடிங்கிட்டு போயிடுறாருல, எதுக்கு கொடுக்குற அப்படின்ட்டு ஒரு சினிமாவில் நடக்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்காரர். ஒரு 6 மாசம் வாடகை இல்லாம ஹவுஸ் ஓனர் வந்து எங்க வீட்டுக்கு வந்து பூட்டு போட்டு நாங்கள் வெளியே போயிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு பூட்டு போட்டுட்டாங்க. வாடகை கொடுத்தா நீங்க வீடு தானே உள்ள போங்கன்னு. அப்புறமா போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு ஃப்ரெண்டோட அம்மா தான் நாங்கள் தான் 10,000 ரூபா ஒரு அப்புறமா நான் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி அந்த வாடகைலாம் அடைச்சிட்டோம். கொஞ்ச நாள்ல ரெடி பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணோம். அதுக்கப்புறம் நான் தரல காசு, வீட்டில் நானே பார்த்துக்கிறேன். அதுலேருந்து அவன் பார்த்துக்கிட்டான். நான் அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அம்மன் பெருசா வா, நம்ம குடும்பம் கஷ்டப்படுது, நீ என் கூட வாமான்னு கெஞ்சி கூப்பிட்டான். நான் வரமாட்டேன். எத்ராஜ் காலேஜில் சேர்த்து விட்டார் அவங்க அப்பா. பொண்ணை படிக்க வைக்கிறதெல்லாம் அவங்க அப்பா அதில் ரொம்ப பயங்கரமாக இருப்பார். நம்ம பிள்ளை நல்லா எஜுகேட். ஏன்னா அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க அப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வந்து ஞானசேகர், அவர் வந்து டிஎஸ்பி, அவங்க அண்ணன் எஸ்ஐ, இவரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட். எங்கள் அப்பா வழியில் வந்து எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. இவனை வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னா, இவனை ஒரு ஐஎப்எஸ் ஆக்கணும், ஐபிஎஸ்ஸாக படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரே வெறியில் இருந்தார். ஆனால் என் தம்பி எல்லாம் எங்கள் சொந்தத்தில் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை அவன் ஐபிஎஸ் ஆகிறானோ இல்லையா, ஐஎப்எஸ் ஆகணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிஎஃப் அப்படின்னு நான் எங்களுக்குள்ளே இப்படி ஒரு இது போட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் தினம் சண்டை எங்கள் அப்பாவுக்கு எனக்கும். நான் அவனை ஐபிஎஸ் ஆக்கணும், வாட்ட சாட்டமாக இருக்கிறான் பையன், அவனை நான் ஒரு பிள்ளையவாது நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன். நீ இந்த மாதிரி அவன் இஷ்டத்துக்கு கச்சேரி போகிறான்ட்டு கிளம்பிட்டானா அப்படிம்பார். இப்படியே பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக ஐஎஃப்எஸ்க்கும் போகலை, ஐபிஎஸ்க்கும் போகலை, கச்சேரிக்கு அவன் பாட்டு போக ஆரம்பிச்சான். உன் வேலையை நீ பாரு, நீயாச்சும் உன் பிள்ளையாச்சுன்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இவன் தானே குடும்பத்தை பார்த்தாகணும், வேறு யார் பாப்பா? எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும்
முழுசா குடும்பத்தை 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான்ப்பா. கல்யாணம் 4 கல்யாணம் பண்ணியிருக்கான், பண்ணி கொடுத்துருக்கான் பிள்ளைகளை. எங்கள் தேவியை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அது கூட எங்கள் வீட்டுக்காரி இருந்து பொறுப்பாக பொண்ணுக்கு போட வேண்டிய நகைகளை சேர்த்து பிறக்கி கொடுப்போம் செய்வோம், அது கூட செய்யலை. அதுவும் இல்லாமல் போய் சம்மந்தக்கார வீட்லேயும் உட்காந்து தங்கச்சி மகனுக்கு தான் கொடுத்தாரு. தங்கச்சி வீட்லேயும் போய் உட்காந்துக்கிட்டாரு பொண்ணை கொடுக்கறதுக்கு முதையே. அப்புறம் நகையெல்லாம் வாங்கி எல்லாம் வச்ச பிறகு கூட நகையை எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சிட்டாரு. மிச்சமெல்லாம் 2 தங்கச்சி அவன் தான் கல்யாணம் பண்ணான், அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான், அவனுக்கு கல்யாணம் பண்ணது எல்லாமே கடவுள் அது கருமாரி தாயை அவன் சம்பாரித்து அவன் கையை ஊனிதான் இது வரைக்கும் என் காலம் என் பிள்ளைகளுக்கு பிரசவம் 3 அந்த பெரிய பொண்ணுக்கு கல்யாணத்துலேருந்து வளகாப்புலேருந்து பிரசவம் வரைக்கும் சின்ன பொண்ணு எல்லா கதையும். ஆமாம் எல்லாம் அவன் தான் பார்த்தான். பார்த்தது நீங்க சிரிக்கிறீங்க ப்ரோ. பாக்குற பசங்க இல்ல இந்த காலத்துல யார் பாப்பாங்க? ஆனா என் மருமகளும் அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு. நம்ம வீட்டுக்காரு குடும்பம் பெருசா இருக்குன்னு கூட எப்போ நாங்க வாடகை வீட்டுல சொன்னோம் தெரியுமா? வாடகை வீட்டுல இருக்கும்போது அந்த 10 ரூபா வாங்கிட்டு சொல்லுவாங்க தெரியுமா அம்மா. நான் இங்கேருந்து மங்களபுரம் போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சசி கிட்ட ட்ரம்மர் சசி கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு அங்கேருந்து ஸ்பென்சர் பிளாஸா போவேன் அந்த பஸ் காசுக்கு. அங்கே போயிட்டு நித்யா என் ஒய்ஃப் அங்கே இருப்பாங்க. அவங்க காலேஜ்லேருந்து வெளியே ஓடி வந்து ஒரு 100 ரூபாய் கையில் கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த காசு எடுத்து வந்து கொடுப்பேன், உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லலாம் அப்பெல்லாம் தெரியாது. இந்த காசு எங்கேருந்து வருதுன்னு சொல்ல மாட்டேன். நம்ம எங்க குடும்பம் வந்து பெரிய குடும்பம் தெரிஞ்சு அது சம்மதிச்சு வந்து கல்யாணம் பண்ணணும்ல. சொல்லுங்க, எந்த பொண்ணு பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கும்? என் பொண்ணு தங்கமான பொண்ணு. அவன் கஷ்டங்கிறது எப்பன்னா நாங்கள் லட்சுமி அம்மன் கோயில் வீட்டில் வாடகைக்கு இருந்தோம் பார்த்தீங்களா, அப்போதான் ரொம்ப கஷ்டம். அப்போ கூட எல்லாம் நான் சொல்லல, தட்ஸ் a process. கோயிலில் வந்து மத்தியானம் அன்னதானம் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட டைம். அன்னதானத்துக்கு கஞ்சி கொடுப்பாங்க, நொய் கஞ்சி. காலையில் கஞ்சி, அந்த கஞ்சியில் புழுலாம் இருக்கும். அந்த கஞ்சி தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். வீட்டில் அந்த புழுலத்தை போட்டு சாப்பிடுவோம். அந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வந்துருவாங்க. தூக்குவாளி நிறைய லட்சுமி கோயிலில் வெள்ளிக்கிழமை எலும்பு சம்பளம் சாதம், தக்காளி சாதம்லாம் போடுவாங்க, பிரிஞ்சி எல்லாம் போய் தூக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு என்ன மெனு தெரியலையே அப்படின்னு. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.